வணக்கம், நான் ஆஷா பேசுகிறேன். இன்ஃபர்டிலிட்டி வீடியோஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். இன்ஃபர்டிலிட்டி வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி இன்ஃபர்டிலிட்டிக்கான மெயினான சோர்ஸ் வந்து 70% நம்ம உணவு முறை பழக்க வழக்கங்கள் தான். முன்னாடிலாம் மேரேஜ் முடிச்ச உடனே சில மாதங்கள் எல்லாருமே ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. இப்போ வந்து மேரேஜ் முடிச்சுட்டு ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரியும், அதாவது ரொம்ப பெரிய ஏக்கத்தோடு எல்லாரும் பார்க்குற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி செயற்கை முறை கருத்தரித்தல்ன்றது வந்துட்டு ரொம்ப வருஷங்கள் குழந்தை இல்லாமல் அப்புறம் தான் அவங்க எல்லாம் வருவாங்கன்னு பார்த்துருக்கோம். பட் இப்போலாம் 2 வருஷம் 3 வருஷம் ட்ரை பண்ணிட்டு உடனே ஆர்டிஃபிஷியல் இதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. எல்லாரோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மாறி இருக்கு. எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கு ஆக்சுவலி இந்த விஷயங்கள்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி ஆங்கில மருத்துவ முறைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மருந்துகளுமே பூனை, குரங்கு, எலி, நாய், கேட் ஏதாவது ஒரு அனிமல்ஸ் மேல கொடுத்து டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு மருந்து இருக்குன்னா அது வந்து எலிக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த எலி வந்து இந்த மருந்து கொடுத்த அப்புறம் ஆண் எலிக்கு வந்து நிறைய உயிரணுக்கள் வந்தது, இல்லை அதுக்கு மலட்டுத்தன்மை வந்தது, இதுக்கு வந்துட்டு கருத்தரிச்சிச்சு, பெண் எலிக்கு வந்துட்டு ஓவுலேஷன் ஆச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆராய்ச்சியில. அதோட முடிவை எடுத்துட்டு தான் அந்த இதை வந்துட்டு ப்ரூவ் பண்றாங்க இல்லையா. எனக்கு இந்த விஷயங்கள் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு சேவல் கோழி மிதிச்சு சேவல் வந்து கோழியை மிதிச்சுன்னா அப்புறம் முட்டையிடணும், இதுதான் இயற்கை. ஒரு கோழி வந்து சேவல் மிதிச்சு அப்புறம் முட்டையிடுறதுன்றது நார்மலா நம்ம சாப்பிட்ற நாட்டுக்கோழி, சரிங்களா. இதே வந்து கோழி சேவலே பார்க்காது, ஆனா முட்டையிடும். நம்ம சில பிராய்லர் எக்ஸ் வந்து அந்த மாதிரி முட்டையிடும். அதே இதுல முட்டையில வந்துட்டு ஃபர்டிலைஸ்ட் எக் இருக்கு, அன்ஃபர்டிலைஸ்ட் எக் இருக்கு. ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து இப்ப நம்ம சாப்பிட்ற பிராய்லர் முட்டை இருக்குல்லையா, நம்ம சாப்பிட்றோம், அது வந்துட்டு அடை வச்சா குஞ்சு பொரிக்காது, ஏன்னா அது வந்து எடிபிள் எக்ஸ் மட்டும்தான், அது வந்து அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ். இதே பிராய்லர் எக்ல வந்துட்டு ஃபர்டிலைஸ்ட் எக்கும் வருது, அது வந்துட்டு ஹீட்ல வச்சு குஞ்சு நிறைய பொரிக்க வைப்பாங்க. இப்ப இந்த அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ன்றது வந்துட்டு நம்ம அடை வச்சாலும் குஞ்சு பொரிக்காது, அது வந்து கோழி சேவலையும் பார்த்துருக்காது, அது வந்து உஷ்ணத்துல ஹீட்ல நிறைய சயின்ஸ் சொல்றாங்க. பட் எனக்கு அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி முட்டைகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது, அது வந்து ஒரு கரு, அது நம்ம எடுத்துக்கும் போது, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எடுத்துக்கும் போது அவங்களுடைய கருமுட்டை உற்பத்தியில பாதிப்பு இருக்குமா என்பது ஒரு வேண்டுகோளா கூட நீங்க வச்சுக்கலாம். எனக்கு வந்து இதை பத்தி நிறைய ரிசர்ச் வரணும், இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி வரணும். ஏன்னா 100ல 99 பெண்கள் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டிக்காகவும், ஒரு பெண்ணுன்னா ஜென்ரலா ஒரு பெண் வந்து வயசுக்கு வர வயசு வந்து பாத்தீங்கன்னா 13 வயசு அப்படின்னு ஒரு ஆவரேஜ் இருந்தது, 13 to 15 அந்த மாதிரிலாம். இப்பெல்லாம் சராசரியா 10 வயசுலாம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க நம்மளுடைய பெண் குழந்தைகள். அவ்வளவு பயப்படுறாங்க. நிறைய அம்மாங்க வந்து என் பொண்ணு வந்து இப்பயே செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணிட்டா, அவ சீக்கிரம் ஏஜென்ட் பண்ணாம தள்ளி போடுறதுக்கு எதுவும் சான்சஸ் இருக்கா, இப்பதான் அவளுக்கு 8 வயசு ஆரம்பிக்குது, இப்பதான் 9 வயசு ஆரம்பிக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு இன்பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்ஃபர்டிலிட்டின்னு ஒரு விஷயம் நான் ஆரம்பிக்கணும்னா நம்மளோட உணவு முறைகள்ல இருந்து ரொம்ப பிகினிங்ல இருந்தே நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லணும், இன் டீட்டெயில் போகணும் இந்த டாபிக்ஸ். அதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளுடைய இதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்க்கடலை நிறைய சாப்பிட சொல்வேன். நான் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு டயட்னு சொன்னா காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல வந்து 8 பேரிச்சம்பழம், 5 அத்திப்பழம், ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க, நிறைய வேர்க்கடலை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். முருங்கைக்கீரை, பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், மாதுளம்பழம், இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய ஸ்பாம் அளவை ரொம்ப கூட்டும். அதே மாதிரி பெண்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. நிறைய புரோட்டீன், இப்போ பிள்ளைக்கு பால் கொடுத்துருப்பாங்க, நல்ல தாய்ப்பால் இருக்கும், அடுத்த பிள்ளைக்கு பால் வராது, அதனால அவங்க பெண்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்துட்டு 3 நாள் தாம்பத்தியத்தில் இல்லாம இருக்கும்போது உயிரணுக்கள் நிறைய வரும், விந்தோட அளவு கூட இருக்கும், திக்னஸ் இருக்கும், ரெகுலரா இருக்குமோ இருக்காது. ஸோ என்ன மாதிரி எப்படி இருக்கணும், என்ன மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும், நல்ல உணவு முறைகள் ஹெல்த்தியா சாப்பிட்டா எப்படி தாய்ப்பால் ஊறுதோ அதே மாதிரி விந்து உயிரினங்கள் ஒரு புரோட்டீன் செக்ரீஷன் தான். அது ஊறணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பாடு நல்லா நிறைய உணவுல எடுத்துக்கணும். அப்ப இப்ப வேர்க்கடலாம் பாத்தீங்கன்னாக்க, நான் சின்ன வயசா இருக்கும் போது கடலை எண்ணெய் தான் எங்க பாட்டி சமைப்பாங்க, எள்ளெண்ணெய் சமைப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் கடலைன்றது வந்து கொலஸ்ட்ரால், தேங்காய்ன்றது கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆகி கடலை வந்து இங்க இருந்து குவாலிட்டியான கடலை நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம். இங்க கடலையே இல்லை. அங்க வந்து ஜப்பான் எல்லாம் பாத்தீங்கன்னா கடலையில இருந்து 250 வகையான உணவு முறைகள், என்னென்ன உணவு தயாரிக்கலாம் புக்ஸ் எல்லாம் வெளிவருதுன்னு கேள்விப்பட்டேன்னா எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. நம்ம நாட்டுல நம்மளுடைய ஒரு ரிச்சஸ் சோர்ஸ் நம்ம வேணான்னு தூக்கி போட்டு ஒதுக்குறது வந்துட்டு ஹைலி செலிப்ரேட்டட் ஃபுட், டெலிஷியஸ் ஃபுட்டா கொண்டாடுறாங்க. ஏன் கொய்யாக்கா வந்து உலகத்திலேயே சிறந்த வகையான ஒரு உணவு, அதுதான் பெஸ்ட் கிங் ஆஃப்
ஃப்ரூட்ஸ் அதுதான் வந்துட்டு இருக்கிற பழங்கள்லயே சிறந்த மருத்துவ சக்திங்கிறாங்க. இப்போ ஒரு 2 வருஷமா நம்ம கொய்யாக்கா பாக்குறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க கொய்யாக்காவே அவ்வளவா ரோட் சைடு விற்கிறது இல்லை, அதை அப்படியே மறந்துடுறோம். நம்மளோட உணவு முறைகள் என்ன, நம்மளோட பழக்க வழக்கங்கள்ல என்ன மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம மறந்துட்டோம், இதெல்லாம் நம்ம மறந்ததுனால நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்றத சின்னதா ஞாபகப்படுத்துறதுக்கான வீடியோஸ் தான் இன்னைக்கு கண்டினியூ ஆகுது. இன்ஃபர்டிலிட்டி, உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே முடிச்சிட்டு தான் நான் வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி என்ன, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி, ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்னால அவங்களுக்கு கவுண்ட் இல்லாம போகலாம், அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஃபீமேல்ஸ்க்கு என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம், எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் நம்ம இன்ஃபர்டிலிட்டியோட பார்ட் 2 பார்ப்போம். நன்றி.